ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது சிக்கன் கிட்ஸ் ரெசிபி, அதாவது கிட்ஸுக்கான சிக்கன் ரெசிபிங்க. ஸோ சிக்கனை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது அந்த ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வணக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க. வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சோண்டு தக்காளி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ ஏன்னா நம்ம குழம்பு வைக்கணுன்னா நம்ம தேங்காயெலாம் ஆட் பண்ணல, சும்மா ஒரு கிரேவி பதத்தில் வரக்காக தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா வணக்கிக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிட்டு, அப்புறம் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கோங்க. கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போயிருங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வீட்டிலையே செஞ்ச மசாலுங்க. அதனால் கடையில் எதுவும் வாங்கலைங்க. அதனால் இது அந்தளவுக்கு காரம் இருக்காதுங்க. அதை ஊற்றிட்டு போட்டுட்டு சிக்கனை கலந்து நல்லா வணக்கிக்கோங்க. சிக்கன் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு அது கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்குமே உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் விடுற அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா விசில் விடுறதுக்காக. அதனால் இது வந்து நம்ம இந்த மாதிரி குழம்ப வந்து நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாத்துக்கு தொட்டுக்கலாங்க. காரமும் கம்மியாக இருக்கும். அவ்வளோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணல கிட்ஸ் சாப்பிட்றனால. விசில் போட்டுக்கோங்க. இப்போ விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, குழம்பு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் இருக்காது. தேவைப்பட்ட காரம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் பெப்பரும் போட்டு கொஞ்சோண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. இதை வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்து பாருங்கள். அவங்க சொல்லுவாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எந்த மசாலாவும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணாதனால இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வயிற்றுக்கும் அஃபெக்ட் ஆகாது. ரொம்ப டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூங்க.